தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை விக்கிரவாண்டி தொகுதியில் ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று விக்கிரவாண்டி மக்களுக்கு ஓர் இது பதிவிடுறோம். விக்கிரவாண்டி தொகுதி மக்களே, விரோதிகளை வீழ்த்தி பாமகவை வெற்றி பெற செய்யுங்கள். இதே விக்கிரவாண்டி தொகுதியில்தான் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு தருவேன் என்று இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆட்சிக்கு வந்தார், சொன்னாரே, செய்தாரா? மச்சானை விட்டு வன்னியர்களுக்கு எதிராக வழக்கு போட்டவர் தானே அவர். நம்மை ஏமாற்றியவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டிய தருணம் இது அல்லவா? விக்கிரவாண்டி தொகுதி மக்களே, இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தால் மிச்சம் இருக்கும் 2 ஆண்டுகளுக்குள் வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்கினால்தான் 2026இல் ஓட்டு கேட்டு வர முடியும் என அஞ்சி திமுக வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றும். திமுக அடுத்த 2 ஆண்டுகள் சரியாக ஆட்சி நடத்திட விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் சமூக நீதி காத்திட, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழக பள்ளி பாட புத்தகங்களில் ரம்மி போன்ற சூதாட்ட விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தியது அந்த காரணத்திற்காக திமுகவை தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்காக திமுக தோற்க வேண்டும். தமிழகத்தில் அதிக குடிசைகள் கொண்ட மாவட்டம் விழுப்புரம். அந்த நிலையை உருவாக்கிய திமுக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும். நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, லஞ்சம், ஊழல் போன்றவற்றை ஊக்குவிக்கும் திமுக இந்த தேர்தலில் தோற்க வேண்டும் அல்லவா? விக்கிரவாண்டி தொகுதி மக்களே, சரியாக யோசித்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளது நிலைப்பாடாக இருக்க வேண்டும். காரணம், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவேன் என்று எத்தனை முறைதான் ஏமாற்றுவார்? 2019இலும் சொன்னார், 2021இலும் சொன்னார், மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை. ஆனால் இப்போ சட்டமன்ற இடைத்தேர்தலில் இதே விக்கிரவாண்டி தொகுதியில்தான் வந்து மறுபடியும் இடஒதுக்கீடு தருவேன் என்று சொல்லுவார். அதனால் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடன் கேட்டுக்கொள்வது, நீங்கள் திமுகவை தோற்கடிக்கப்பட்டால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்குள் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்துவார்கள். ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அத்துணை வன்னியர்களும் விக்கிரவாண்டி தொகுதி மக்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள். நிச்சயம் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள வன்னியர்கள் கை கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.